ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஏஐயோட ஹெல்ப்பால் தான் நாங்கள் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏஐயில் ஃபோட்டோ கொடுத்தாலே நம்மளுக்கு நல்ல ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி தந்துடும். இந்த ப்ராடக்ட் ஆடுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ராம்ப்ட் கொடுத்தாலே இந்த ஆட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சூப்பராக அந்த ப்ராடக்ட்காக தந்துடும். அப்படி என்ன ஏஐ தான் நீங்கள் சொல்கிறேன்னு பார்க்குறீங்க? வாங்க இந்த ஏஐ பற்றி நாங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த வீடியோலாம் இந்த ஏஐ டூலில் தான் நாங்கள் பண்ணோன்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க கைஸ். அவ்வளோ கிராஃபிக்ஸ் இந்த ஏஐ டூலில் இருக்குது கைஸ். நம்பவே முடியாத அளவுக்கு விஎஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ஏஐ தானே பார்க்குறீங்க கைஸ்? இது ஹிக்ஸ் ஃபீல்டுன்னு ஒரு ஏஐ. எங்கே பார்த்தாலுமே இந்த ஏஐயில் தான் கைஸ் எல்லோரும் எடிட் பண்ணி போடுறாங்க. வாங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போய் பார்த்துடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதான் நம்ம இந்த ஏஐ டூலில் உள்ள இன்டர்ஃபேஸு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டாப் சாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஆர்டிஸ்ட் இன்டிகிரேஷன். அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெட்பூலுக்கு டிஸ்இன்டிகிரேஷனில் அதில் கீழே ரீக்ரியேட் இருக்குல்ல, அதை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ எதுவுமே இதேமாரி ஆஷாக மாறிடும் கைஸ். இதுதான் இந்த ஏஐல ஸ்பெசிஃபிகேஷனு. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணால் உள்ளே நம்மளுக்கு ப்ராம்ப்ட்டும் இருக்குது கைஸ் நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் இப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? மேலே நெக்ஸ்ட்டு இமேஜ்னு ஒரு இது இருக்குது ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நீங்கள் உங்களுக்குள்ளே ப்ராம்ப்ட் போடக்கூடிய இடமும் இருக்கும் கைஸ். அடுத்தது உங்களுக்குள்ள ஸ்டைல்ஸ், உங்களுக்கு என்ன மாடலில் வேணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நியூவாக இருக்கிறதோ அதையும் பார்த்துக்கலாம் கைஸ். உங்களுக்கு எது மேலே தேவைப்படுதோ அதுக்கு மற்ற மாரி ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி தந்துடும் கைஸ். இது எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் பொறுமையாக தேடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து அந்த ப்ராம்ப்ட்டை கொடுங்க, நல்லா வரும் கைஸ். இப்போ நம்ம கிரேவியார்ட் லோகோ எஃபெக்ட் அப்படி நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். அது எப்படின்னா, இப்போ ஹாலோவின் டைம் வேறு. ஸோ நம்ம எந்த கம்பெனிக்கு லோகோ எடிட் பண்ணணுமா இருந்தாலுமே நம்ம ஹாலோவின் டைப்பில் எடிட் பண்ணணுன்னா இதில் சூப்பராக எடிட் பண்ணிடலாம் கைஸ். அதில் ரீஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக எடிட் பண்ணி உங்களுக்கு தந்துடும். வீடியோவே உங்களுக்கு வேணும்னா கீழே அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் கைஸ். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி உங்களால் சேவ் பண்ண முடியும் கைஸ். ஏஐலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராம்ப்ட் என்னென்னா, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், இந்த நம்ம என்ன ஃபுட் ப்ராடக்ட் எது கொடுத்தாலுமே அதுக்கு அதேமாதிரி ஒரு போஸ்ட்டாக சூப்பராக எடிட் பண்ணி தந்துடுறோம் கைஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை இதில் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், இந்த அட்ராக்டிவாக ஒரு சூப்பரான ஒரு ஃபாண்ட்டில் அவங்களுக்கு நைஸ் அண்ட் க்ளீனாக உங்களுக்கு சூப்பராக எடிட் பண்ணி தந்துடும் கைஸ் இந்த ஏஐ. அதிலே ரொம்ப 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 பிடிச்சிருந்து கைஸ் இந்த இதுலேயே. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு இதேமாரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். ஜென்ரேட் கொடுத்தாலே உங்களுக்கு அதில் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு சூப்பராக தந்துடும் கைஸ் இந்த ஏஐ. நான் இப்போ காட்ட போகிற வீடியோவும் இந்த ஏஐ டூலை வச்சு தான் நாங்கள் க்ரியேட் பண்ணது. நீங்கள் பார்க்குற இந்த 2 வீடியோவுமே நம்ம ஏஐ யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ண வீடியோ இது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்கும். போஸ்டர் எடிட், புல்லட் டைம் சீனு, அடுத்தது 3D ரெண்டர், அதுக்கப்புறம் கேரக்டர் ஷேப்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போக போக நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். அந்த பேக்கெட் ஷாட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் சூப்பராக இருக்கும். அப்புறம் 3D ஃபிகரு, நம்மளுக்கு இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நிறைய ப்ரோமோ அவங்களே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு நிறையாவே கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஜெக்ட் அரவுண்ட் இது எல்லாமே கிளிங் 2.1 மேக்கரில் இருக்குது எல்லாமே. தேவைப்பட்டவங்க பார்த்துவாங்க. அது ஃப்ரேம் எலமெண்ட்டு, ஃப்ளேம் ட்ரான்சாக்ஷனு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேமரா கண்ட்ரோல்ஸ். இதில் இந்த புல்லட் டைம், ஐஇன் அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது கைஸ். இதில் பார்த்திங்கன்னா இந்த புல்லட் டைம்லாம் வேறு மாதிரி, ஐஇன்னா உள்ளே போகிறது, கார் கிராப்பு, த்ரூ த ஆப்ஜெக்ட் அவுட், அடுத்த மவுத்தின், அது பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களே ஃபுல்லாக ப்ரோமோ போட்டு தான் வச்சுருக்காங்க. ப்ரோமோ அது. ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ் இது எல்லாமே. அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா டாப் சாய்ஸில் நம்மளுக்கு எர்த் அவுட் அந்த ப்ரோமோ எல்லாமே இருக்குது கைஸ். ஜெயண்ட் கிராப், ஆனால் பெரிய கை நம்மளை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு இது ஏஐ. மேக்ஸிமம் நம்மளுக்கு க்ரியேட்டிவாக ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா. ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் ரன் பண்ணுவாங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஏஐ ஒரு வரப்பிரசாதம் மாரி தான் சொல்லலாம். ரொம்ப நிறையவே இருக்குது. நம்மளுக்கு நார்மலாக கூடி போனால் எல்லா ஏஐஸுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் இந்த ஏஐ பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குது கைஸ். பாருங்கள், ஃபாஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டு எல்லாமே நம்ம ஃபோட்டோ கொடுத்தாலே போதும், அதுவே எடிட் பண்ண தந்துடுதா. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ் நம்மளுக்கு எல்லாருமே. இது மேக்ஸிமம் நம்ம 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோலாம் கொடுத்து வச்சுருந்தோன்னா
நம்மளுக்கு மேக்ஸிமம் மோர் தென் எனஃப் தான் நம்மளுக்கு. இந்த 1 மந்த்து நம்மளுக்கு ஏஐ வீடியோ போடணுன்னா நம்மளுக்கு அதே பெருசாக இருக்கும் கைஸ் எல்லாமே. இப்போ இதில் மேலே இமேஜில் தொட்டு பார்த்தா மேலே இங்கேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவைப்பட வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாமே இதில் ஜென்ரேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு கொடுத்த 2 வீடியோஸு இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க சொன்னேன்னா. அது பக்கத்தில் போனீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரேம், எண்ட் ஃப்ரேம், அதுக்கு நம்ம வீடியோ கொடுத்துட்டு அதில் ப்ரோமோ கொடுத்துட்டிங்கனாலே போதும், நம்மளுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். வீடியோ ஜென்ரேட் பண்ணதுக்கு 3 டோக்கன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 டோக்கன்ஸ் எல்லாமே ரேட்டு கம்மி தான். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுதான் பனானா ப்ளேஸ்மெண்ட்டுன்னு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சூப்பர் கைஸ் இதெல்லாம். இப்போ நாங்கள் ப்ராடக்ட் ஏதாவது ஸ்வைப் பண்ணி இந்த ப்ராடக்ட் வேண்டாம் வேறு ஏதாவது ப்ராடக்ட் மாற்றணுன்னா இதுலேயே நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகிரும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த கேரக்டர் இதில் நம்ம ஓன் கேரக்டர் நம்மளுக்காக நம்ம ஃபோட்டோஸ் கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஆனால் மொத்தத்தில் ஓன் கேரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வேணும். இது வந்து ப்ரீசெட்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு அவங்களே கொடுத்துருக்க ப்ரீசெட்ஸ் வீடியோஸ். நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இந்த ஆப்ஷனில் இருக்கிறது யூஎஸ்சி, இதுலேயே நிறைய இருக்குது கைஸ். இந்த ப்ரீசெட்ஸு இது ஜென்ரலு, எப்பிக்கு, அனிமே, அப்படி ஜாப்பனீஸ் ஆடு அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது கைஸ். உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் ப்ரீசெட்டை கொடுத்தாலே போதும், அதே உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணி தந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கீழே நிறைய இருக்கும். கீழே போக போக நிறையா ஃபேஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையாவே நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ் இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த ஏஐ பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கைஸ். பிகினராக இருந்துட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ணோன்னா, ஏஐ வீடியோ எடிட் பண்ணோன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும் கைஸ். இப்போ இதில் நான் இந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணோன்னா இவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அந்த ப்ராடக்டை சூப்பராக நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்தாலே இவ்வளோ நல்லதாக நம்மளுக்கு எடிட் பண்ணி தருது கைஸ் இது. கைஸ் இதில் அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரா டு எடிட். அதில் என்னென்னா நம்ம என்ன ட்ரா பண்ணி அது கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணி தந்துடும் கைஸ். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுத்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு வீடியோவாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தரது தான் இந்த ஆப்ஷனில் இருக்குது கைஸ். இதுக்கு இவ்வளோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இந்த ஏஐ இருக்கனால தான் கைஸ். ஸோ இதனால தான் எல்லாருமே இந்த ஏஐக்கு வந்துட்டுருக்காங்க கைஸ். இந்த வீடியோ பாருங்கள், இதில் ஏதோ த்ரோ த டொமேட்டோன்னு எழுதுகிறாங்க, அந்த டிரைவருக்கு மூஞ்சில் டொமேட்டோ வந்து விடுது கைஸ். அடுத்தது எடிட்டுன்னு வீடியோ கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா பனானா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை ரிப்ளேஸ் பண்ணி அது ப்ராடக்டாக கொடுக்குது கைஸ். நீங்கள் என்ன தான் நினச்சிங்களோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டாக நேம் சேஞ்ச் பண்ணி அப்படி தந்துடும் கைஸ் உங்களுக்கு. அதுதான் இந்த பனானா ரீப்ளேஸ்மெண்ட்டு கூடிய ஆப்ஷன். இந்த ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்போவுமே சொன்னது மாதிரி தான், ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சோல் இம்பெயிண்ட் அப்படின்னா நீங்கள் எந்த கலரை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கார் கலர் அப்படியே மாறுது கைஸ் இந்த இதில். அதுதான் கைஸ் இதில் இருக்க ரொம்ப இது. அடுத்து இந்த கேரக்டரை பொறுத்தவரைக்கு உங்களால் 20 ஃபோட்டோஸ் கொடுக்கணும் கைஸ். நெக்ஸ்ட்டு ஜோரா 2 ட்ரெண்ட்ஸ், இது நம்மளுக்கு இப்போ நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ தான் கைஸ். அதில் பார்த்தா அதே ப்ராம்ப்ட் தான் இங்கே எல்லாமே இருக்குது, ப்ரீசெட்ஸ் எல்லாமே. ஸோ இது பார்க்கண்டா, நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஏஐயோட லிங்க் வேணும்னா என் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அந்த லிங்கை நான் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டவங்க உள்ள போய் அந்த ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன காரணத்தினால தான் நான் வந்து இந்த ஏஐ வந்து உங்கள் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன் கைஸ். ரொம்ப ஈஸியாக இருக்குது, யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.